டீம் மெம்பர்ஸ் நேற்று போட வேண்டிய ஆடியோ அப்டேஷன் நேற்று போட முடியல. ரைட், இன்றைக்கி கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் அப்ளை பண்ண பர்சன்ஸு எலிஜிபிளானது ஏப்ரல் 10 வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளாக ஆகியிருக்கிறவங்களுக்கு நாளையிலேருந்து மெயில் வர ஆரம்பிக்கும். ஒரே நாளில் மொத்தமாக அனுப்ப சொல்லலை. ஸோ பேட்ச் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்சாகவே உங்களுக்கு மெயில்ஸ் ரிசீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த மெயிலில் என்ன இருக்கும், எப்படி என்ன மெயிலேருந்து வரும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திடுறேன். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ண கரெக்டான எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு நான் இதை பற்றி லாஸ்ட் ஆடியோவில் சொல்லிட்டேன். அதை இப்போ மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஃபண்ட் எலிஜிபிள் பர்சனாக யார் அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு SBO ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். சரிங்களா, SBOTVM@gmail.com வரும். ஸோ நாளைக்கு அனுப்ப போகிறாங்க. அதாவது மார்னிங்லேருந்து மெயில்ஸ் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். மொத்த பேருக்கும் ஒரே நாள் ரிசீவ் ஆகாது, வேறு நாளில் வந்த மாதிரி கணக்கு காமிக்க போகிறாங்க. வேறு நாளில் நாங்கள் அனுப்புற மாதிரி வெரிஃபை பண்ணி அனுப்புற மாதிரி கணக்கு காமிக்க போகிறாங்க. அதனால் ஒரு மேக்ஸிமம் 3 days டைம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 days அதுக்குள்ளே எல்லாருக்குமே மெயில் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஹலோ டீம் மெம்பர்ஸ், திஸ் இஸ் யுவர் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் ஃபார்ம். ஓகே, கைண்ட்லி டேக் a printout of below attachment document and fill the valid details and send a scanned copy to sbotvm@gmail.com. கைண்ட்லி மென்ஷன் யுவர் மெயில் சப்ஜெக்டில் உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில்னு டைப் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த மெயிலில், அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, உங்களுடைய கரெக்டான இன்ஃபர்மேஷன் அந்த ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருக்கணும். ஓகேவா, ரைட். ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி SBOTVM@gmail.com மெயில் அனுப்புங்க. அனுப்பும்போது மெயிலோட சப்ஜெக்ட்டில் உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கணும். கொடுத்து அந்த ப்ரூஃப் என்னவோ, அந்த ஸ்கேன் பண்ண ஃபைல் என்னவோ அந்த அட்டாச்மெண்ட்டை அனுப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்தது வேறு என்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, உங்கள் பேங்க்கில் அந்த ப்ரொஃபைல் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த பேங்க்குக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிசீவ் ஆனதும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு பேமெண்ட் போட்டாச்சு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயிலும் வந்துடும். ஓகே, இதுதான் வந்திருக்கிற மெயில். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஃப்ரம் உங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அட்ரஸ் போட சொல்லியிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு, பேன் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க, பேன் கார்டு. இப்போ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ, ஓகே, ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க டீட்டெயில். ப்ரொஃபைல் நேம் வேறு, பேங்க் நேம் வேறு சார், நோ ப்ராப்ளம். ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸை போடுங்க, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு, எந்த டிஸ்ட்ரிக்ட் போடுங்க, பின்கோடு போடுங்க, பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, பேன் கார்டு நம்பர் போடுங்க. ஸோ அடுத்தது 2ல் SBO ஒரு 10 டீட்டெயில் இருக்கும், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும். அடுத்தது அடுத்தது உங்கள் ஸ்டாஃப் ஐடி ஒரு இடத்துல, உங்கள் ஸ்டாஃப் ஐடி கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல அதுக்கப்புறம் இருக்கும். ஸ்டாஃப் ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்கோம், SBO ஐடின்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுருங்க. பேன் கார்டு, பேன் நம்பர், மை பேன் இஸ் அப்படின்னு போட்டு ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய பேன் கார்டு, SBOவில் ப்ரொஃபைலில் என்ன பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்களோ பேங்க் டீட்டெயில் அந்த பேன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் SBO ஐடி, உங்களுடைய சிக்னேச்சர், நேமு, மறுபடியும் பேன் கார்டு நம்பர், பேன் நம்பர். ஸோ அடுத்தது டேட்டு, பிளேஸு. டேட்டுன்றது அந்த நீங்கள் என்றைக்கு சைன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, ப்ளஸ் பிளேஸ்ன்றது நீங்கள் எந்த ஊர் அந்த ஊர் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் முதல்ல படித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே நான் சொல்லிட்டேன்றதுக்காக பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்து ஏதாவது தவறுதலாக என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது மாற்றி சொல்லியிருக்காங்களா, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்களான்னு படித்து பாருங்கள். சும்மா 2 பேஜ் தான், 2 pages தான், 25 pages கொடுக்கல. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்குன்னு கொஞ்சம் படிச்சுங்க. நான் ஓரளவுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிக்கலாம். அவ்வளோ ஃபஸ்ட் படிச்சு பாருங்க. ஒன்றும் அர்ஜென்ட்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கின்றது நாளைக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இத்தனை நாட்களுக்குள்ளே சென்ட் பண்ணணும்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுலேருந்து 5 to 7 days அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, ரைட். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கூட சென்ட் பண்ணலாம். பட் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு அனுப்புனீங்கன்னா நல்லது, நல்ல விஷயம். எல்லா இடத்துலையும் கேட்குற இடத்துல நம்ம கையெழுத்து போடாமல் கொஞ்சம் படித்து பார்த்து போகிறது நல்லது, தப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கான ப்ரொசீஜர். இது இனிமேல் SBOவில் ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும்னாலே இப்படி தான். மெயிலில் ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க, கொடுத்தோடனே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் பர்சன்னா இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று ரிசீவ் ஆகிடும். ரைட், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போதைக்கு ஏப்ரல் 10 வரைக்கும் ரிக்வஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரவங்களும் அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த இன்ஃபர்மேஷனில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்னொரு 1 week தான் இந்த ரீஃபண்ட் பற்றின விஷயங்கள்லாம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ரைட், அடுத்த டாபிக் நம்ம போக ஆரம்பிச்சலாம். ஸோ அடுத்தது இந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங். ஸோ நாளைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அஃபிஷியலாக. அவங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்கன்றதையும் தெரியப்படுத்துவாங்க, உங்களுக்கே தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்கள், வாலெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ரைட். நெக்ஸ்ட் விஷயம், ரீஃபண்டை பற்றி பேசியாச்சு. வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் இந்த வீக் எண்டில் நம்ம கொடுத்துருவோம். ஆமாம், ஏன்னா நம்ம வாலெட் 0 பண்ணிட்டோம், எண்டே போகாது, அதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த வாலெட் 0 பண்ணுறது மட்டும் தான். அந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் பண்ணுற பர்சன்ஸு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். நாளைக்கு நம்ம சென்ட் பண்ணுற பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், நாளைக்கே பண்ணிட மாட்டாங்க. ஒரு 2 நாள், நாளை மறுநாள் 2 நாள் டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மொத்த பேருக்கு சேர்த்து காமனாக பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால் ஒரு நாளை மறுநாள், அதாவது வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே, ஓகே, 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம்.
நாளைன்னு சொல்கிறது நான் இன்றைக்கி தான் இன்றைக்கி நான் டைமில் மெசேஜ் பண்ணுறதுனால கடைசி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி ஃபுல் டே என்ன ஆச்சு என்ன பேசணுன்றது டிசைட் பண்ணி பேசுறதுனால நான் இந்த டைம் பேசுகிறேன். அதனால் நாளைன்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பழகி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நாளைக்கு இது 2 நாள் மட்டும் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்களுக்கு கரெக்டாக அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் 0 பண்ணிவிட்டு நம்ம வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு சின்ன ஒரு 1 டே எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு ரிக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சலாம். அடுத்தது அதுக்குண்டான பேமெண்ட் போட ஆரம்பிச்சலாம். இப்போதைக்கு அந்த வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஓகே, இந்த வீடியோ ஆஃபீஸர்ஸ், டீம் லீடர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. சார் இந்த பிரைம் லீடர், சுப்ரீம் லீடர் இதெல்லாம் இருந்துச்சு சார். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய பழைய கான்செப்ட் வேறு, இப்போ இருக்கிற கான்செப்ட் வேறு. ஓகே, ஸோ அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே மாதிரி இந்த பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர்ஸ் இதெல்லாம் முழுக்க நீங்கள் டேரெக்டில் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், இத்தனை பேர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்தும் கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் டீமை வழி நடத்துறீங்க, எப்படி கைட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முதல்ல பார்ப்பாங்க. எஸ்பிஓ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நீங்கள் உங்கள் டீமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கிறத தான் பார்ப்பாங்க. நான் 30 பேர் கொடுத்துட்டேன், 50 பேர் கொடுத்துட்டேன்லாம் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க போஸ்டிங். ஓகே, ஸோ அதனால் அதுவுமே அந்த வேலைகளும் செய்யலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மோஷனில் மற்ற ஒர்க்லாம் அட்மின் டீம் வெரிஃபிகேஷன் ஒர்க்கு எல்லா கம்ப்ளைண்ட்டும் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டக்கு அடுத்த வேலைகளை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி அந்த நாளையிலேருந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரைட், ஸோ அடுத்தது பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் நாளையோட முடிஞ்சுது. அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் நாளையோட முடிஞ்சுது. அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. ரைட், ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் நாளைக்கு 2 நாள் தான் முடிஞ்சிடும். ஃபுல்லாக கிளியர். ஸோ இந்த மாதிரி நிறைய மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு எல்லாமே ஒரு 3-4 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். இந்த மந்த் எல்லாமே கிளியர் ஆகிடும். எல்லாம் மிஸ் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் தான் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ், மற்றெல்லாம் காமனான கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுத்துட்டா போதும். அந்த எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்து குறிப்பிட்ட டைம் கொடுத்தா போதும், டக்குனு நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்லோவாக இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் மட்டும் தான். ஸோ ஓகே, இந்த கம்பெனியை ரன் பண்ணலாம், கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு அப்ரூவல். இனிமேல் இப்படி தான் ரன் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கிற ஒரே பெண்டிங் அது மட்டும் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே எழுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் கடைசியிலேயே நமக்கு வந்துருச்சு ஜிஎஸ்டி. ஸோ ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு 5 to 7 டேஸில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இன்னமும் நம்ம தள்ளி போகிறதுக்கான காரணம் கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலாம். அது சம்மந்தமாக மண்டே கமாண்டர்ஸ் ஒரு 16 பேர் வேலூர் வந்திருந்தாங்க. வேலூர் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருந்தோம். அங்கே எல்லாருமே போயிருந்தோம். ரைட், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் எதாவது சொல்லிட்டு இருப்பார், அவர் சொல்கிறது கம்பியை தான் கட்டிட்டு இருப்பார், உருட்டுவார், கதை சொல்லுவார். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எஸ்பி அந்த மாதிரி சொல்லாதுன்னு. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் நடக்கிறத மட்டும்தான் எஸ்பிஓ சொல்லுவார்னு. அதை அங்கே இருக்கிற எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற டிஎஸ்பின்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அவங்க எஸ்பிஓ பற்றி என்ன சொன்னாங்க, எஸ்பிஓ எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றதை அவங்க வாயால் சொன்னாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கங்க. ரைட், இதிலே தெரிஞ்சிருக்கும் அவங்களும் இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸே அவங்க வாயாலே சொல்லியிருப்பாங்க. இவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் சொல்கிறது உங்ககிட்ட சொல்கிறாங்க, அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குன்றது எங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே அது அவங்களே சொல்லியிருப்பார். அவர் சாரே சொல்லியிருப்பார், நம்ம கமெண்டர்ஸ்கிட்டே சொல்லியிருப்பாங்க. எஸ்பிஓ பற்றி எஸ்பி எந்த அளவுக்கு லீகலாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து எப்படி மூவ் பண்ணுறாங்க. இன்னும் சின்ன ஒரு சில அப்ரூவல்ஸ் மட்டும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருக்குது. அதையும் ஓகே நான் இப்படி தான் முறைப்படுத்தி இந்த பிஸ்னஸை செய்யணும்னு இருக்குது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நமக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படியெல்லாம் ஒரு அப்ரூவல் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்கிற கம்பெனிகளுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோம், அதெல்லாம் முறைப்படுத்தி கவர்மெண்ட் அப்ரூவலோடு நடத்துகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. நாம தான் அதுக்கு உட்காந்து போராடிட்டு இருக்கோம். ஸோ மற்ற எல்லா வேலையுமே நம்ம முடிச்சாச்சு. ஓகே, டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வந்து எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கோம். அதுவும் பே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம புது ஜிஎஸ்டியில் பே பண்ணலான்ற ஒரு காரணம். ஓகே, அதுவும் பண்ணிடலாம். ரைட், டிடிஎஸ் பே பண்ணுறதுலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு மெம்பருக்கு ஸ்டாஃப் ஐடி கொடுக்குறதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை கொடுக்குறதுலேருந்து அதை இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பேஸ்லிப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கம்பெனினா இதெல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் இருக்கும். அது எஸ்பிஓவில் மட்டும்தான். இவ்வளோ லீகலாக போகிற கம்பெனிலையுமே இன்னும் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. அதை கவர்மெண்ட் அட்வைஸோட அவங்க சொல்கிற சேஞ்சஸ்லாம் பண்ணி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போகும். கமெண்டர்ஸ் கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க போனீங்களே எப்படி இருந்தது, ஏதாவது வேறு என்ன பிரச்சனை ஏதாவது சொன்னாங்களா, எந்த அளவுக்கு எஸ்பிஓ பற்றி சொன்னாங்க, என்ன மாதிரியான கம்பெனிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அவங்களாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அளவுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப நேரம் பேசல. ஸோ அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour to 45 minutes பேசியிருப்பாங்க சார் கூட கமெண்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த 1/2 hour to 45 minutes அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எஸ்பிஓ பற்றி என்னெல்லாம் சொன்னாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அங்கே உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். கமெண்ட்டில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, குரூப்பில் பேசுகிறீங்க இல்லையா, இப்படி ஏதாவது சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி யாராவது எஸ்பிஓ சொல்கிறது நம்பிக்கை இல்லை, இன்னமும் அவர் உருட்டிட்டு தான் இருக்காரு, நம்பிக்கை இல்லைன்றவங்களாம் தனியாக ஒரு மெயில் போடுங்க எஸ்பிஓ டிவிஎம்க்கு. நீங்கள் உருட்டிக்கிட்டே இருங்க, என் பேர் இது, என் ஸ்டாஃப் ஐடி இது, என்னுடைய மொபைல் நம்பர் இது, இப்படியே கதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருங்க அப்படின்னு மெயில் போடுங்க. யாரையும் சஸ்பெண்ட் பண்ணலாம். முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுங்க. எஸ்பிஓ பற்றி திட்டுறது, கமெண்ட் பண்ணுறது, குறை சொல்கிறது, அதுக்காகலாம் உட்காந்து என்ன பண்ண மாட்டோம், சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். எனக்கு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பண்ண போகிறோம். ஆக்சுவலி சொல்ல போகிறோம் மார்னிங் பண்ணிவிடுவாங்க.
ஸோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கூட மெம்பர் கூட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு சேட்டிங்கில். ஸோ ஒரு லேடிஸ் கூட ஒரு ஜென்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கமாண்டர்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த கமாண்டர்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கும். நாளைக்கு அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாத அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ரைட், நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லுவோம் அடிக்கடி லீகல் ஆக்ஷன் எஸ்பிஓவே லீகலாக தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு போது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப லீகல் ஆக்ஷன் எடுப்போம். ரைட், கமாண்டர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு எஸ்பிஓக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு. ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்கும்போது கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறீங்க. நாங்கள் என்ன வேணாம்னு சொல்ல போகிறோம். நல்ல விஷயம், சின்ன சேஞ்சஸ், சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில அப்ரூவல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இதெல்லாம் டக்கு நடந்துடாது. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கத்துக்கு, ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கத்துக்கு உட்காந்து கமாண்டர்ஸ் எல்லாரும் எழுதுனாங்க. எஸ்பிஓவில் அவங்க ஜாயின் பண்ண கதை, எவ்வளோ பே பண்ணாங்க, எதுக்கு பே பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் வந்துச்சா, இப்போ ட்ரைனிங் பீரியடில் என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் சம்பளம் கரெக்டாக வந்துச்சா இல்லையா. ரைட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெளிவாக எழுதியிருக்காங்க, எழுதி சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டுமே அப்படியே எடுத்து நீங்கள் போய் கேட்ட உடனே அப்படியே ஓகே டக்குனு ஒரு அப்ரூவல் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க அது கவர்மெண்ட். அது இந்த மாதிரி ப்ராசஸ் 10 லட்சம் பேருக்கு 10,000 ரூபா, அது எவ்வளோன்னு கணக்கு நீங்கள் போட்டு பார்த்துங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நீங்கள் பண்ண போறீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் சும்மா பண்ணிடாது. எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணும். இந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஒரு லெட்டர் வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கரெக்டாக பண்ணுறாங்க, தாராளமாக ரன் பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு கொடுக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நோக்கி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் அவசரப்படாங்க. என்னைக்குன்னா வந்த கமாண்டர்ஸ் எல்லாருமே கேட்டு தான் வந்தாங்க. அவங்க கிட்ட நேரடியாக கேட்டாங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் சார், இத்தனை லட்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க சார், 4-5 மாதமாக கஷ்டப்பட்டு இருக்கோம் சார், இதனாலே இந்த அப்ரூவ்னாலே பெண்டிங்லேயே இருக்கும், சீக்கிரம் பண்ணுங்கள். அவர் சொன்ன பதில் இதெல்லாம் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பணும். அங்கேருந்து அடுத்த ஆஃபீஸருக்கு போகும், அது அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் தாண்டி டெல்லி வரைக்கும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போகும். மொத்த ரிப்போர்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணி எஸ்பிஓ பத்திரம் மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அனுப்புவாங்க, ஒரு ரிப்போர்ட்டாக கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அனுப்பி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் எடுத்துக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்துக்குள்ளேயே முடிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அதுக்குள்ளே அவசரம் சீக்கிரம் நீங்கள் லேட் பண்ணுறீங்க. நாங்கள் லேட் பண்ணலைங்க, ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம புஷ் பண்ண முடியாது கவர்மெண்ட். ஓகே, அவங்க எப்போல்லாம் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்களோ அப்போலாம் வெரிஃபிகேஷன் போக முடியும். என்னெல்லாம் டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம பண்ண முடியும். ரைட், அவங்க லீகலாக அழகாக பொறுமையாக மூவ் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் புதுசு, அதுதான் எங்கள் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் புதுசு. இந்த மாதிரி இத்தனை லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், இதெல்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் போய் அப்ரூவல் வாங்கி யாரும் போக மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வேறு பிரச்சனைக்காக போகணும், நம்ம சைட் இஷ்யூ ஆச்சு. அதனால் அந்த டீம் அந்த டிபார்ட்மெண்ட் நமக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதையே நம்ம பயன்படுத்திக்கிறோம், நமக்கான அப்ரூவலுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நல்ல விஷயம் கூட. நாளைக்கு இதை ஏன் நீங்கள் பண்ணலன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இப்போவே அதை நம்ம பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இருக்கிற பெண்டிங்லாம் முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அக்யூரேட்டாக டேட் சொல்லுங்கள். நம்ம மற்ற பெண்டிங் இருக்கிற வேலைகள்லாம் பார்க்கலாம். இந்த ரீஃபண்டபிள், வித்ட்ராவல் இதெல்லாம் பார்க்கலாம். ரைட், ஸோ ஒர்க்கை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் கிடையாதுங்க முதல்ல. ஓகே, ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கும். அடுத்ததாக இப்போ வந்திருக்க பிரச்சனை கவர்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கான எல்லா வேலைகளுமே அன்றைக்கி எம்சிஏ சர்டிஃபிகேட்லேருந்து, ஜிஎஸ்டிலேருந்து, பேன் கார்ட்லேருந்து எல்லாமே கம்பெனி பேரில் இன்றைக்கி ப்ரைவேட் லிமிட்டில் பதிவு பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கும். இன்னும் ஒன்று தான், அது கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அதுவும் முடிச்சிட்டோம்னா முடிச்சது, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. உடனே அவர் இது முடிச்சோடனே இன்னொன்று சொல்லுவார், நான் என்ன காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன், இல்லை கதையாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தோன்றவங்களா ஒரு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 months ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டா மட்டும் போதாது. ஒரு 2 months ஒன்ஸ் கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஓகே, சரியா, அந்த லிஸ்ட்டில் அவங்களெல்லாம் எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி எஸ்பிஓ நம்பாதவங்களா, எஸ்பிஓ சொல்கிறத நம்பாதவங்களா, நீங்கள் கமாண்டர்ஸ் வந்தாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாளைக்கு அடுத்த வேறு ஏதாவது ஒரு மீட்டிங் அடுத்து அப்போ 2 months ஆகுமா, அப்படி உடனே கண்டென்ட் எனக்கு 2 months ஆகுமா, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் சொல்கிற விஷயத்துக்கே தம்ப்நெயில்ல எனக்கு 2 months ஆகுமா அப்படின்னு கிரியேட் பண்ணுறீங்க. ரைட், கிரியேட் பண்ணுறதோட சரி, உள்ளேயும் போய் அதே சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ நாள் ஆகாது, அப்புறம் எவ்வளோ பெரிய பாதிப்பாகும். அந்த மாதிரிலாம் ஆகாது, அந்த மாதிரி ஆகவும் விட மாட்டாங்க. அவங்களும் நம்மளுடைய ஒர்க்கு கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை அப்ரூவல் கொடுத்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னும் போது அதுக்கான வேலைகளை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக தான் அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனால கொஞ்சம் ஓவரா டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ டக்கு மூவ் பண்ண ஆரம்பிட்டாங்க. அது எங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியுது. இன்னும் ஸ்பீடாகவே மூவ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்கள், அவங்க அப்ரூவலாம் முடிச்சு நமக்கு வந்துடட்டும். ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றவங்களாம் அடுத்த பேட்சுக்கு, ஏன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ ரிப்போர்ட் கேட்பாங்க. கொஞ்சம் வெரிஃபிகேட் எப்படி போயிட்டு இருக்கு, கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல கவர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ரைட், அந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கூட்டு போகிறோம். அப்போ தான் இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக போய் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? கரெக்ட் தானே? ரைட், எனிவே தேங்க்யூ. ஸோ இன்றைக்கும் சேம் ரீஃபண்ட், பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங், கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் இதுதான் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இது ஆகிடும் அது ஆகிடலாம், எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காதுன்றது. ஏன்னா கமாண்டர்ஸ் இப்போ நேற்று மீட் பண்ணும்போது கூட கேட்டிருந்தாங்க, இனிமேல் புதுசாக வரவங்களுக்கு க்ளோஸ் ஸ்டோரேஜ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. க்ளோஸ் ஸ்டோரேஜ் இருக்காது அவங்களுக்கு அப்படின்னா அப்போ க்ளோஸ் ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒர்க்கு அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இப்போ இருக்கிற 2,70,000 பேர் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரீஃபண்டபிள் வேணான்றவங்களாம் வேணாம், ஓகே, அது அவங்க விருப்பம், போகட்டும். பட் அந்த ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ அந்த புதுசாக வரவங்களால ஒரு
15,000 per month ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா 10,000 தான், அதிலே 20% அட்மின் சார்ஜ் போக 8,000 தான் கைக்கு வந்து சேரும், ரைட்? ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. பேசிக் 10,000 இருந்தாலும் க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் பழைய மெம்பர்ஸ்க்கும் புது மெம்பர்ஸ்க்குமான மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டே அதுதான். உங்களால் பண்ண முடிஞ்ச அந்த ஒர்க்கை அவங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த வைடியோட வேல்யூ தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ரீஃபண்ட் வாங்க வேணாம்ல நான் சொல்ல. உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கி எஸ்பிஓ பிடிக்கலன்ற பட்சத்தில் அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க? ரூல்ஸ் படி பார்த்தா உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்கூடாது. அதனால தான் ஒரு ப்ரூஃப்க்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் கொடுக்குறோம், சரிங்களா? அது இல்லைனா 38% வரைக்கும் பிடிக்கிற மாதிரி போகுது, 30% தாண்டுது. அதெல்லாம் வேண்டாம். அவ்வளோ பிடிச்சாக்கா சும்மா நாமளும் பேர் கொடுத்த மாதிரி ஆகிடும். அப்படின்னா இன்றைக்கி 18%, அப்போ அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம்லேயே போட்டுருப்பாங்க 18% ஒன்லி டிடெக்டட். ஹோல்ட் பண்ணிக்குவாங்க, உங்களுடைய பேமெண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ரைட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக அப்டேஷன் தெரிஞ்சுக்கங்க. குரூப்பில் உட்காந்துக்கிட்டு வித்ராவில் எனக்குன்னு சொல்லியிருக்காரா மெம்பர்ஸ் யாராவது சொல்லுங்கள். எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரா மெம்பர்ஸ் யாராவது சொல்லுங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபஸ்ட்லாம் மணிக்கணக்காக பேசுவேன். இப்போலாம் ஒரு 1/2 hour முடிச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா என்ன பேசுறதுக்கு டாபிக் இருந்தால் தானே ஒரு பிரச்சனையாக முடிச்சுட்டு வர அப்போ பேசுறதுக்கு டாபிக் இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய வாய்ஸ் நீங்கள் கேட்கறதுல இன்னும் ஒரு 6 மாதம் இந்த ட்ரைனிங் பீரியட் மாதிரி தானே. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒர்க்லாம் மாற்றி ஒர்க் கொடுப்பாங்க. அதெல்லாம் எல்லா ஒர்க்கும் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு ஒர்க்காக ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த மந்த்லி 10,000 ஃபிக்ஸ்டு சேலரி ஃபிக்ஸ்டு ஸ்டாஃப் உங்களுக்கு இதுதான் ரெகுலர் ஒர்க்குன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. எனக்கோ வீக்லி 2 or 3 times தானே அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்பிஓ பற்றி எல்லாமே தெரியும்னு இருந்தால் மட்டும்தான் நான் இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்ததுக்கு பலன். இல்லைனா இல்லை. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, லாஸ் உங்களுக்கும் சேர்ந்து தான் லாஸ். அது ஏன் நான் இப்போ சொன்ன தெரியாது இல்லையா? நான் ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு உட்காந்துட்டு அமைதியாக இருக்காங்க. இன்னும் 2 நாளில் 0 ஆகிடும், சரியா? அப்போ உட்காந்து உங்கள்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் முதல்ல உங்ககிட்ட வரும்போது நீங்களே எடுத்துக்காதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா இத்தனை மாதமாக எங்கே சார் போயிருந்தீங்க, வாய்ப்பு இல்லை, அந்த அமௌண்ட்லாம் ரிட்டர்ன் வராது, நீங்களே சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.